வணக்கம். இந்த கிளாஸில் ஹோஸ்டிங் சர்வர் இன்ட்ரொடக்ஷன் மற்றும் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் வேர்ட்பிரஸ் இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, டிப்பிக்கலாக ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து உங்களோட டொமைன் நேம் .com.inன்னு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து ஒரு ஹோஸ்டிங் சர்வர். இங்கே நாங்கள் ப்ரிஃபரபிளி சஜஸ்ட் பண்ணுறது வந்து லினக்ஸ் சர்வர் வித் cPanel பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக webmakeracademy.comல நீங்கள் டைரெக்டாக பேக்கேஜாக கூட இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோடாடி, ப்ளூஹோஸ்ட் இந்த மாதிரி வேறு வெப்சைட்ஸில் கூட நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எங்ககிட்ட சர்வர் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா இந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து இது ஒரு பாசிபிலிட்டியாகவும் இருக்கும், சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஓகே, நார்மலாக வந்து cPanelோட லாகின் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் /cPanel. ஓகே, எல்லா ஹோஸ்டிங் சர்வர்லேயும் இதுதான் வந்து ஹோஸ்டிங் சர்வர் லாகின் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக வந்து நம்ம simp.in அப்படிங்கிற ஒரு டொமைனில் வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கலாம். as I said, simp.in /cPanel தான் அதோட லாகின். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ ப்ரௌசரில் simp.in /cPanel என்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் மெயிலில் கொடுத்துருப்போம் இதையா, இல்லை நீங்கள் தனியாக வாங்கியிருந்த சர்வர் வாங்கியிருந்தாலும் இதற்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நாங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம். அண்ட் நம்ம வந்து இன்ஸ்டலேஷனுக்கு அடுத்ததாக போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஃபைல் மேனேஜர். ஓகே, ஸோ டைரெக்டாக நீங்கள் கோடிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டைரெக்டாக உங்கள் வெப்சைட் அப்லோட் பண்ணலாம், இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம், ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே இந்த ஃபைல் மேனேஜர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு அகைன் கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீட்டெயிலாக உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் இதில் இருக்குது. நாங்கள் கொடுக்குற சர்வரில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து டொமைன்ஸ். அது நீங்கள் அடிஷ்னலாக வந்து 2-3 வெப்சைட்ஸ் கூட இதில் இந்த சர்வரில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக அந்த டொமைன் மேனேஜ்மெண்ட்டுக்கான கண்ட்ரோல் பேனல் இது. அடுத்து வந்து இமெயில்ஸ். வெப்சைட் மட்டும் இருந்தால் பத்தாது, உங்கள் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வந்து இமெயில் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இமெயில் க்ரியேஷன், யூசர் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ரீடைரக்ஷன் எல்லாமே அதில் வரும். அடுத்து மெட்ரிக்ஸ், அதாவது உங்கள் வெப்சைட் விசிட்டர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சர்வர் லோடு, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இதில் தெரியும். தென் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ். தென் ஃபைனலி வந்து சாஃப்ட்வேர்னு ஒரு டேப் இருக்கும். இதில் குவிக் இன்ஸ்டால், ரூபி, பேர்ல் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நம்ம வந்து வேர்ட்பிரஸ் வந்து குவிக் இன்ஸ்டால்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த குவிக் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செப்பரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேக்கேஜாக வந்து நிறைய வெப் டிசைன் ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வேர்ட்பிரஸ், ஜூம்லா நிறைய இருக்குது, ட்ரூபால் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ட்ரைனிங் கிளாஸில் நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷனை பார்ப்போம். இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீன் வரும். இதில் உங்கள் டொமைன் ஆல்ரெடி இருக்கிறங்காட்டி அந்த simp.in வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்மின் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். இந்த இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். ஏன்னா இதோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் புது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன சேஞ்சஸ் நீங்கள் லேட்டர் பண்ணாலும் இந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து மெயில் வரும். ஓகேவா? ஸோ மெயில் ஐடி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு பிளாகுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம், யூசர் நேம் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். சரி, இதில் வந்து யூசர் நேமை தவிர மற்ற எல்லா ஃபீல்ட்ஸுமே நீங்கள் லேட்டர் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ண உடனே நீங்கள் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் கொடுங்க. டிப்பிக்கலி 2 to 3 மினிட்ஸில் வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் அதோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸை அப்போவே பார்க்கலாம். இந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு இமெயிலையும் வந்துடும். ஓகே, பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ஜென்ரேட் ஆகும்.
இது ஒரு செக்யூரிட்டி மெஷருக்காக இந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் ஃபர்தர் கஸ்டமைசேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் அந்த ப்ரொசீஜர் திருப்பி காட்டுறோம். cPanel, குயிக் இன்ஸ்டால், இன்ஸ்டால் WordPress. ஓகே.